ஹாய் வணக்கம். நான் கிச்சன் இல்லாமல் எப்படி இந்த டேவை மேனேஜ் பண்ணுறேங்கிற விலாகை தான் பார்க்க போகிறீங்க. கிச்சனில் கார்பென்ட்ரி ஒர்க் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய கிச்சனோட நிலமை. இன்னும் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகலை, எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி சண்டேங்கிறதுனால யாரும் வரல, எல்லாம் லீவு. அப்படியே வேலையை ஸ்டாப் பண்ணிவிட்டு கிளம்புனவங்க தான். இன்றைக்கி எந்த ஒர்க்கும் நடக்கலை. கொஞ்சம் இங்கே இருட்டாக இருக்குது, லைட்டை போடுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை நான் இவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் தான் நான் குக்கிங்கே பண்ண முடியும். இப்போ மாடியில் குக் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதையும் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த டேபிளை காமிச்சிட்றேன். இந்த டேபிள் ரொம்ப மோசமான நிலமையில் இருந்தது. இப்போ அதை சரி பண்ணியிருக்காங்க. இது இந்த டேபிள், அப்புறம் இந்த சேரு, இதெல்லாம் கிச்சனில் உள்ள திங்ஸ் எல்லாம் பாருங்கள், எல்லாம் எப்படி கிடக்குதுன்னு. ரொம்ப மோசமாக கிடக்குது. இதெல்லாம் நான் எப்போ எடுத்து வச்சு பொங்கலுக்குள்ளார சரி பண்ணணும். இதெல்லாம் அப்படியே போட்டு வச்சது தான், இன்னும் எடுத்து சரி பண்ணலை. வாங்க இப்போ மாடியில் எப்படி கிச்சனை செட் பண்ணியிருக்கேன், அங்கே எப்படி சமைக்கிறேன்னு பார்ப்போம். எப்படி கிடக்குது பாருங்கள். மோசமான நிலைமையில் எனது வீடு அப்படின்னு தான் விலாகை போடணும். நான் இந்த இண்டக்ஷனை வச்சு தான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன். காலையில் தோசை ஊற்றுனது, காரத்துவையில் அரைச்சது, எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டேன். பாருங்கள் எப்படி மோசமாக கிடக்குது என் வீடு. இதை எப்படி பொங்கலுக்குள்ளார நான் சரி பண்ண போகிறேன்னு தெரியல. பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். காலையில் விளக்கின பாத்திரம், நேத்தி விளக்கின பாத்திரம் எல்லாம் இருக்குது. அப்படியே கிடக்குது. இன்றைக்கி ஃபிஷ்ஷு வாங்கிட்டு வந்திருக்காங்க, இதை சமைக்கணும். என்ன பண்ணுறது? இன்றைக்கி என்ன மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு தெரியல. பொட்லா அப்படின்னாங்க, அது என்னன்னு எனக்கு தெரியல. இதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக் பண்ணணும். வாங்க வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுவோம். கிச்சன்லலாம் சிங்க்லேயே வாஷ் பண்ணிக்கலாம். அதான் கிச்சனில் நம்ம எதுவுமே பண்ண முடியாதுங்கிறதுனால நான் பாத்ரூமில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதில் உள்ள அந்த வேண்டாத பார்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு, மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தனியாகவும் வறுக்கிறதுக்கு தனியாகவும், அது மட்டும் இல்லாமல் அதில் உள்ள செனை முட்டைன்னு சொல்லுவாங்கள்ல, அது என் பசங்க இல்லை, என்னோடய பொண்ணுக்கு பெரிய பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வறுத்து கொடுத்தா நல்லா சாப்பிடுவா. சின்ன பொண்ணுக்கு தொடவே மாட்டா. அவளுக்கு நான்வெஜ்ஜு அப்படிங்கிறதே கொஞ்சம் அலர்ஜி தான், பிடிக்காது. அதுதான், அதனால் இந்த செனை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க டீ கேட்டாங்க. டீ குடிச்சிட்டு மற்ற வேலையை பார்க்கலாமா அப்படின்னு. சரி டீ போடுவோமேன்ட்டு தான் டீ போட்டு அவங்களுக்கும் எனக்கும் டீ போட்டு கொடுத்துட்டேன். அத்தை படுத்திருந்தாங்க, சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு விட்டுட்டேன், இல்லைனாட்டி அவங்களுக்கும் போட்டிருப்பேன். பெரியவங்க பாவம் அந்த டயர்ட்னஸில் தூங்குவாங்க, ஏன் டிஸ்டர்ப் பண்ணுமேன்னுட்டு. அதுக்கப்புறம் டீயை போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் நமக்காக கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக, சண்டே தானே அதனால் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு நமக்காக கொஞ்சம் ஒதுக்கிக்கிட்டேன். அதே மாதிரி மீன் வறுக்கிறதுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் லெமனு, 1/2 மூடி லெமனு,
அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் தான். நாங்கள் எப்படி அரைப்போம்னா, மிளகாய் 1 கிலோன்னா மல்லி 2 கிலோ போடுவோம். 100 கிராம் வந்து மிளகு, முழு மிளகு, 100 கிராம் வந்து மஞ்சள் இதை போட்டு அரைக்கிறது. அந்தமாரி அரைச்சி வீட்டில் வச்சுக்கிறது. அதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். எங்கள் வீட்டிலலாம் அம்மாலாம் அதான் யூஸ் பண்ணுவாங்க. அதில் அனாவசியமாக வேறு எதுவும் கலக்க மாட்டாங்க. அது சாம்பாருக்குன்னு தனியாக அது அரைச்சி வச்சுக்கலாம், சாம்பார் மற்ற குழம்புங்களுக்கு. ஆனால் மீன் குழம்புக்கு இந்த மாதிரி போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதை போட்டே பெசரி இது ஒரு மெத்தட், ஈஸி மெத்தடு. வீட்டில் வந்து நம்ம ஒரு டக்குன்னு ஒரு மீன் ஃப்ரை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ்னால் கூட பேச்சுலர்ஸ் எல்லாம் இதை ட்ரை பண்ணலாம். நான்லாம் ஸ்கூல் காலேஜ் படிக்கிற சமயத்தில் சுத்தமாக கிச்சன் பக்கமே போனது கிடையாது. அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது கூட ரேராக தான் பண்ணுவோம். அந்த மாதிரி இருந்தேன் நாங்கள். இப்போ வந்து கிச்சன்லேயே தான் கெதிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்மளோட லைஃபே அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அதேமாரி பசங்களுக்கு வந்து நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லி தரணும். ஏன்னா எங்கேயாவது நம்ம வந்து குழந்தைங்க போகும்போது மற்றவங்கள நம்ப தேவையில்ல. தன் கையே தனக்கு உதவி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கணும். நான்லாம் பல விஷயத்தில் கஷ்டப்பட்டுருக்கேன் பழக்கம் இல்லாமல். இப்போ வந்து எல்லாமே பழகிட்டேன். லைஃபே டோட்டலாக அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்போல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் நல்லா அரட்டை அடிச்சுட்டு சந்தோஷமாக இருந்த அந்த காலேஜ் டேஸ் வந்து இப்போ எப்படா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து மீன் குழம்பு செஞ்சுக்கிட்டுருக்கேன். எண்ணெயில் வெங்காயம், தக்காளி அதை வதக்கிட்டு அதை மிக்சியில் போட்டு ஆறின பிறகு போட்டு ஒரு 5 ஸ்பூனு மிளகாய்த்தூள் போட்டு, குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு அரைச்சிக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து ஒரு விதமாக கடந்து போய்க்கிட்டே இருக்குதுல்ல. அது எப்படி சமாளித்து வாழ்க்கையை நடத்திக்கிட்டு போகிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. இப்போ வந்து அந்த எண்ணெயில் வதக்கின எண்ணெயில் கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் வடகம் தாளிச்சிட்டு அதில் இந்த அரைச்ச விழுதை சேர்த்து நல்லா தண்ணி சேர்த்து கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க விட்ட பிறகு தான் மீனை வந்து ஆட் பண்ண போகிறோம். இது ஒரு வகையில் செய்கிற ஒரு மீன் குழம்பு. நிறையா டைப்பில் செய்யலாம். தேங்காய் ஊற்றி வைக்கலாம், மாங்காய் போட்டு வைக்கலாம், நிறைய பண்ணலாம். இது ஒரு மாதிரி டக்குன்னு செய்யக்கூடியது. நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியும் உப்பு தேவையான அளவு ஊற வச்சு அப்படியே கரைச்சி ஊற்றிக்கிட்டேன். ஊற்றின பிறகு நல்லா கொதிக்கணும். மூடி போட்டு கொதிக்க வச்சுட்டு கொதித்த பிறகு மீனை போட்டேன். அதேமாரி நான் கலந்த மீன் தான் நிறைய மீன், மத்தி மீன் அந்த மாதிரி நிறைய கலந்த மீன் தான் நாங்கள் அன்றைக்கி யூஸ் பண்ணேன். நல்லா இருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது குழம்பு. பசங்கள்லாம் எல்லாருமே நல்லா சாப்பிட்டாங்க. அதேமாரி நல்ல ஒரு கொதி வந்த பிறகு இறக்கிட வேண்டியது தான். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி. அதேமாரி மீனை வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஊற வச்சுருந்தேன்னா ஒரு மேரினேட் பண்ணி ஊற வச்சுருந்த மீனை எடுத்து வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். கிச்சன் அன்றைக்கி லாக்டவுன் அப்படிங்கிறதுனால மாடியில் கிச்சனை ஷிஃப்ட் பண்ணி இந்த மாதிரி குக்கிங் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அன்றைக்கி போணுச்சு. இது ஒரு ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு, அதான் வீடியோ எடுத்து போட்டேன். அதுக்கப்புறம் இந்த தடவை குக்கரில் வைக்காமல் சாதத்தை வந்து வடித்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வடித்தேன். அதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. வடிக்கிறதுக்கு இடம் இல்லாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து தான் வடித்தேன். இப்போல்லாம் அடுப்பு மொடையாக இருந்ததுன்னா அழகாக வடிச்சிடலாம். இது கீழே வச்சுக்கிட்டு வடிக்க வேண்டியதாக இருந்தது. அதேமாரி அன்றைக்கி செம்ம மழை பெஞ்சுது. அதில் வந்து அவ்வளோ ரோஸ் பூத்துருந்தது. மாடியிலேருந்து பறிச்சுட்டு வந்தோம்.
அதுக்கப்புறமா குக்கிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு பசங்க படிச்சுக்கிட்டு இருந்தாங்க, எக்ஸாம் டைம்ங்கிறதுனால அவங்க கூட கொஞ்சம் சொல்லி கொடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டே அப்படியே சாப்பிட்டோம். சூப்பராக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். இந்த மாதிரி கிச்சனில் கார்பென்ட்ரி ஒர்க்ஸ் நடக்கும்போது நீங்கள்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். என்னோடய வீடியோஸை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.